என் பேர் கண்ணன். என்னை செல்லம்மா குட்டின்னு கூப்பிடுவாங்க. Mr. Kannan, your father is a farmer, but you have opted for software industry. Why? That is because காசை கட்டி கம்ப்யூட்டர் படிடான்னு சொன்னா உங்க அப்பா நாட்டம் கலப்பைய படிக்கிற கவிதைய படிக்கிற உருப்படுறது கடை இதெல்லாம். அப்பம் புத்தி அப்படியே இருக்கு. வா கால கழுவிட்டு ஒழுங்கா போய் கம்ப்யூட்டர் படி. After a great consultation, I came to know the conclusion that the socialist illusion was a great botheration to the Indian nation, whose basic occupation was the cultivation and irrigation. But with contemplation and deliberation, I discovered that without globalization, there can't be optimization to make India's transformation to a superpower nation. So, how about Bangalore for your first posting, Mr. Kannan? இப்படி கேட்டா எந்த யங்ஸ்டர் தான் வேண்டான்னு சொல்லுவான்? இது எங்களோட அம்மு, எங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. ஹாய், நான் திவ்யா ராகவன், ஃபைனல் இயர் பிகாம். திவ்யா, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? எனக்கு ஐஐஎம்ல எம்பிஏ முடிச்சிட்டு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் திவ்யா? என்னோட பேரண்ட்ஸ். அவங்க தான் என்னோட எல்லா ட்ரீம்ஸ்க்கும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. மிஸ் திவ்யா, உங்களால இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற மொத்தம் ஒர்க்கிங் லேபர்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல 65% பெண்கள் தான். ஆனா உலகத்துல இருக்கிற மொத்த சொத்துக்கள்ல 1% கூட அவங்களுக்கு இல்ல. அந்த நிலைமை மாறணும். நான் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ பெண்களுக்கு தான் அதிகமா வேலை கொடுப்பேன். இந்த பொண்ணுகளே இப்படிதான் தமிழையும் இங்கிலீஷையும் பேசஞ்சி 4 வார்த்தை தங்கிலீஷ்ல கோர்வையா பேசிட்டா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நினைப்பு. இவ பேசுறதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், பாவம் இவ ஒரு வெகுளி பொண்ணு. பாத்தீங்களா, என் பொண்ணு பிகா பாஸ் பண்ணி மெடல்லாம் வாங்கியிருக்கா. மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் பார்க்கலன்னா எங்க அத்தைக்கு தூக்கமே வராது. நீங்க வரும்போது கால் ஊனமா இருக்கிற யாரையாவது பாத்தீங்களா? ஆமா, வரும்போது வெளியே ஒருத்தரை பார்த்தோம். கெட்ட சகுனமாச்சு. அவர் இங்க வேலை செய்றவர் தானே? இருக்கட்டுமே, யாரா இருந்தாலும் சகுனம் தாமா. ஆமாமா, கேட்டியாடி? இந்த பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டு. என் அண்ணன் பொண்ணு பிறந்தப்ப நான் தான் ஜாதகம் பார்த்தேன். கேம துர்ம யோகம், அஷ்டமத்தில் தோஷம், பாப கிரகங்களோட திருஷ்டி. படிச்சு சொன்னேன் படிக்க வைக்காதீங்கன்னு, கேட்கலையே. படிக்கிறப்பவே கூட படிச்சவனோட லவ். அந்த பயலோ வேற மதத்தை சேர்ந்தவன் படிப்ப பாதிலேயே விட்டுட்டு அவங்க கூட ஓடி போயிட்டான். எல்லாம் முடிஞ்சதும் அவன் அவளை பாதியில விட்டுட்டு ஓடி போயிட்டான். உங்க பொண்ணுக்கு கூட அதே மாதிரியான ஜாதகம் தான். ஜோசியர் சொல்றதா அத்தை கேட்பாங்க, அத்தை சொல்றதா மாமா கேட்பார். இதுக்கு மேல என்ன ஆகுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரம் எல்லாம் இருக்குங்களா? ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. உங்க பொண்ணுக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும். இல்லன்னா பாவகிரகங்களோட ஓர பார்வையால தொலைஞ்சு போனது இவளோட எம்பிஏ கனவு. கிடைச்சது ஒரு எம்பிஏ மாப்பிள்ளை, அழகன், நல்லவன், பிரசாத். கீரை வடை எடுத்துக்கோங்க. திவ்யா தான் பண்ணா. பிள்ளைங்களை யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்டு பெத்தவங்க தான் இந்தியால இருக்காங்க. ஆனா எங்க குடும்பத்துல நாங்க யூஎஸ்ல இருக்கோம், பையன் பெங்களூர் விட்டு வரவே மாட்டேங்கிறான். இல்ல, என் பொண்ணு கூட யூஎஸ்ல தான் இருக்கா. யூஎஸ்லயா? யூஎஸ்ல எங்க? யூஎஸ்ல வந்து ஒக்கலாஹாமா. போயிருக்கீங்களா? ஹாய். அது எல்லாரும் வாங்க, நம்ம கார்டனை போய் சுத்தி பார்க்கலாம். ப்ளீஸ் வா வா, திவ்யா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கா. பிரசாத், பொண்ணு எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கானா? ஹலோ. எம்பிஏ என்ட்ரன்ஸ் எழுதிருக்கிறதா சொன்னாங்க. யா, இன்டர்வியூ கால்க்காக வெயிட்டிங். நைஸ். திவ்யா? திவ்யா, நான் ஒரு பொண்ணோட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் a few years back. பாஸ்ட் ஆனாலும் I don't think I'm over it. I really don't know if I'm ready for this. பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கட்டாயப்படுத்தினப்போ மறுக்க முடியல. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நீ ஏதாவது சொல்லணுமா? அதை நான் பண்ணல. அப்போ நான் இதை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
இன்னைக்கு அம்மா பண்ற வடையை இவன் தான் சாப்பிடுவான். இப்படியாக அம்முவோட விதியும் தீர்மானிக்கப்பட்டது. என்ன எல்லாரும் வெளியே మీటింగ్ పోట్టిరుకீங்க? నీ వల్లే తమ్ముడు. ఎక్కడ పడితే అక్కడ సెల్ఫీలు తీసి ఫేస్బుక్ లో పెడుతున్నావు. చూడు ఎవడ పడితే వాడు ఎలా కామెంట్ చేస్తున్నాడో. ఆంటీ చాలా బాగుందట. చూసావా నాతో అదే వద్దంటున్నా. చూడు తమ్ముడు, మన అపార్ట్మెంట్స్ లో రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్ చాలా ఉన్నాయి. అవి పాటించి తీరాలి. ஃபாலோ பண்ணலனா பண்ணலக்கு எல்லாம் இல்ல பண்ணோம். இந்த எதிர்பார்ப்புகள்ங்கிற இம்சைகள் இருந்து எப்பவோ தப்பிச்சு ஓடினவன் அஜு. நாங்க பதில்களை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தப்ப அவன் கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருந்தான். நாங்க கஷ்டப்பட்டு கிடைச்ச சீட்டை கட்டியா பிடிச்சிட்டு இருந்தப்ப அவன் இருந்ததை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்டான். பல நகரங்கள்ல பல வேலைகள் செய்கிறவன். சிம்பிளா சொன்னா அவன் ஒரு நியூ ஜெனரேஷன் நாடோடி. இப்படிதான் இருக்கணும்னு யாராவது எதிர்பார்த்தா அங்கேருந்து ஓடி போறதா சாரோட ஸ்பெஷாலிட்டி. ஏய் இடியட், எத்தனை கால்ஸ், எவ்வளோ மெசேஜஸ், வாட்ஸ்அப்லயும் ஆள காணோம். எங்கடா இருக்கேன்? எங்கேயும் இல்ல, வழக்கம் போலதான். போன்ல யாருமா? அர்ஜுன். ஆமா, நீ டெடி பேரை கட்டி பிடிச்சி தூங்குற நேரமாச்சா, இப்போ என்ன போன்? போடா. அஜு, ஒரு குட் நியூஸ். என்ன உங்க அப்பாக்கு அறிவு வந்துடுச்சா? கம்மனிரு, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வாட்? இந்த மாசம் 15ஆம் தேதி, இன்னும் 2 வாரத்துல. உனக்கு தெரிஞ்சவரா? இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். இன்னிக்கா? அரேஞ்ச் மேரேஜ்? உங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீஸ் அ நைஸ் கை, நல்லவர் தான். அம்மு, எனக்கே சர்ப்ரைஸ் தான், பட் இட்ஸ் ஆல் ஃபைன். இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆனது ஸ்ட்ரெயிட்டா பெங்களூர். ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல பிளான் பண்ணோமே, பெங்களூர் போய் ஒரு கலக்கணும்னு. பெங்களூர் போறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்தா போதும், அதுக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? 14ஆம் தேதியே நீங்க இருக்கணும். தாத்தா வீட்டுல தான் கல்யாண சடங்கு எல்லாம். அப்போ உன்னோட MBA பிளான்லாம் காலியா? ஹலோ, +2 கூட படிக்காத நீ பேசுறியா? வர 15ஆம் தேதி முகூர்த்தம், 2 நாள் முன்னாடியே வந்துருங்க. கர்னல் வராரா? உங்க அப்பா இந்த வீட்டுல எந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு? நீ எப்ப வர அத சொல்லு. கல்யாணத்துக்குலாம் நல்லா வர முடியாது. அர்ஜுன், ஸ்கூலை விட்டு ஓடுனதுல இருந்து நீ ஊர் பக்கம் வந்ததே இல்ல. என் கல்யாணத்துக்கும் நீ வரல, ஜென்மத்துக்கும் கூட பேச மாட்டேன். அப்பாடா, தேங்க் காட். இடியட். என்ன வரமாட்டேன்ட்டானா? சின்ன வயசுல இருந்து நாங்க இப்படிதான், திவ்யா, அஜு, நான். அஜு, ஏய் எப்படி வந்த? ஏய் வந்து கதை தர. ஐயோ குட்டி, அந்த குரங்கனை விட்டுட்டு போய்ட்டான். வா. வெயிட். உள்ள போ. குட்டி வா பாத்து. குட்டி, நீங்க வரது யாராவது பார்த்தாங்களா? மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லாரும் பார்த்தாங்க. நீ தனியா இருக்க, கல்யாண டென்ஷன்ல பிபி எகிரிட போதுன்னு வந்தோம். ஓஹோ, முடிய கழிச்சுறாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்க்குறவனு உங்கள் அப்பா கிட்ட சொன்னோம். அவர் என்னமோ கல்யாண பொண்ணு இன்னைக்கு எல்லாம் முடியாது, வேணும்னா நாளைக்கு பந்தலில் வச்சு பார்த்துங்கன்னு சொன்னார். அது அவனுக்கு பிடிக்கல. பின்ன நாளைக்கு எவனோ ஒருத்தன் உன்னை கட்டிக்க போறான்னு இன்னைக்கு உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன. இப்படி பாத்தியா குட்டி, அர்ஜுன் ஸ்கூல்ல விட்டு ஓடனப்ப இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? ஆளே மாறிட்டால. நானும் அவனை மாதிரி ஸ்கூலை விட்டு ஓடிந்திருக்கலாம். அப்படியே சுதந்திரமா பறவை மாதிரி ஊரை சுத்திருக்கலாம். எல்லாரும் என்ன மாதிரி ஆயிட்டா? நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வேலையில யார் பாக்குறது? டேய், இந்த சாஃப்ட்வேர் பத்தி மட்டும் பேசாத. அப்புறம் ஏன்டா அந்த வேலைக்கு போற? அத்தைக்கு பயந்துதா? குட்டியோட வாழ்க்கையை பத்தி அவன் அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு, குட்டியை தவிர. உன்ன மாதிரின்னு சொல்லு. எனக்கு என்ன, நல்ல ஸ்மார்ட், குட் லுக்கிங் ஹஸ்பண்ட், குட் ஜாப், MBA, செட்டில்ட் இன் பெங்களூர். ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்னெல்லாம் ஆசைப்பட்டா? லவ் லெட்டர்ஸ், பிளாங்க் கால்ஸ், வேலண்டைன்ஸ் டே. இப்போ என்னடான்னா அரேஞ்ச் மேரேஜ். அப்ப நீயும் தான் ஆர்கிடெக்ட் அது தானே? இப்போ ரேசிங் கேர்ள்ஸ்னால இல்ல குட்டி? அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுட்டியா? டேய், ரேசிங்க விட்டுட்டேன்டா. அதானே பார்த்தேன். ஏன்டா ரேசிங்க விட்ட? அவனுங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. பேசாம நீ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம்ல. எல்லாரும் கேட்கறாங்க. விவசாயிகளுக்கு அடுத்து அதிகமா சூசைட் பண்ணிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ யங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக்ஸ் வர. அதுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் தானே காரணம். எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வீட்டில் உள்ளவங்க, ஊருக்காரங்கன்னு எல்லாரோட எதிர்பார்ப்புகள் என்ற ப்ரெஷர் குக்கர்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ப்ரெஷர் அதிகமாகும் போது விசில் அடிக்கும், காத்து போயிடும். போடா, அப்படியெல்லாம் யார் ப்ரெஷர் கொடுத்து எதிர்பார்க்கறான்? எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்னு யாரும் எழுதி தரது இல்ல. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு கேள்வின்ற பெயிண்ட் அடிச்சு கேஷுவலா விசாரிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஸ்கூல் முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல, டிகிரி முடிஞ்சா வேலைக்கு போல, வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம், நல்ல சம்பளம் வாங்கினா எப்போ கல்யாணம், கல்யாணம் பண்ணா எப்போ குழந்தை,
குழந்தை இல்லைன்னா டாக்டர் நம்பர் வேணுமா? குழந்தை பிறந்தா இதே கேள்விகள் சீசன் 2. ஸோ இப்போதைக்கு என்னை பத்தி யாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். என் மேட்ரு விடுங்க. உங்க மேட்ரு எப்படி? என்ன குட்டி, மைசூர் ட்ரைனிங் முடிஞ்சு பெங்களூர் கிளம்ப ரெடி ஆயிட்டியா? எனக்கு என்னமோ நம்ம ஊர் விட்டு போக மனசே இல்லை. மைசூர் பெங்களூர் எல்லாம் போனால் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதே நம்ம ஊரில் இருந்தா கோயிலுக்கு போகலாம், ஆற்றுல குளிக்கலாம், கொள்ளு பருப்பும் பச்சை பயிரும் பெசஞ்சு அடிக்கலாம். குட்டிக்கு ஊர் சாப்பாடு வேணும், அவ்வளவுதானே? ஏண்டா 6 குளம்லாம் வேணாமா? அது இல்லடா, எனக்கு என்னமோ இந்த ஊர் விட்டு போக மனசே இல்லடா. சி ஃபீலிங்ஸ் நிறுத்து. பெங்களூர் வாட் ஏ ராக்கிங் சிட்டி. நான் அப்பப்போ போவேன். அங்கே ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்குன்னு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனால் எந்த சிட்டியாக இருந்தாலும் கம்பெனி இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னா நீ எங்க கூட சேர்ந்து பெங்களூர் வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஊர் சுத்தலாம். என்ன? அதெல்லாம் முடியாது. நீ சமத்து பையன், என்னால நீ கெட்டு போயிடுவ. அஜு அஜு, நம்ம 3 பேரும் பெங்களூர் போய் ஜாலியா ஊர் சுத்தணும்னு எவ்வளவு முறை பேசிருக்கோம். மறந்து போச்சா? வா அஜு. நீ எதுக்கு எங்களோட ஜாயின் அடிக்கிற? நீ கல்யாணம் பண்ணி நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இரு, அது போதும். அதெல்லாம் முடியாது. நாங்களும் போறோம், நீயும் வர. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். போடா திவ்யா. திவ்யா இன்னும் ஏந்திரலையா? திவ்யா ஐயோ குட்டி அச்சோ ஏந்திரி. ஏந்திரி தூங்கற பாரு. போ இந்த பொண்ணு பாரு, சீக்கிரமா போ. திவ்யா போ. திவ்யா வரேமா. வாங்க 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 உள்ள போங்க. ஐயோ இப்பதான் வரியா? நைட்டே வந்துட்டு மாமா. நைட்டே வந்துட்டியா? டேய் அஜு, என்ன இறக்கி விடுறா. ஏய் குதிடா. ஏமா திவ்யா, குட்டி நீ சொல்லு. குட்டி தான் உண்மை சொல்வான். நல்ல அலங்காரம் பண்ண, பூம் பூம் மாடு மாதிரி இருக்க. மாடா இல்ல கண்ணு குட்டி. கண்ணு குட்டியா உன்னை. இன்னைக்கு அது கொஞ்சம் அட கொடுக்கமா இரு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சோபதா மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க வாங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு. போங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு, போய் பாருங்க போங்க. தம்பி நீங்க இங்க தானே இருப்பீங்க, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துறேனே. பிடிச்சிருந்தா நீங்களே கட்டிக்கீங்க. அதுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டே. அதெல்லாம் ஒத்து பாரு, அதுக்குன்னு ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க. இவ்வளவு நீளமான முடியாடி உனக்கு? ஜடை கழிச்சிராத. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கணுமா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பேர் என்ன? திவ்யா ராகவன் டு திவ்யா பிரசாத். ஓ, ராகவன்கிற ஓனர் திவ்யான்ற ப்ராப்பர்ட்டியை பிரசாத்னு ஒருத்தருக்கு விற்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அப்படிதானே? பேரை மாத்துறதுல என்ன, எல்லாரும் தான் மாத்துறாங்க. ஆம்பளைங்க மாத்துறது இல்லையே. கேட்டா பாரு ஒரு கேள்வி. சொல்லு. குட்டி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்ன சொன்ன? இல்ல இப்போ இந்த கல்யாணம் வேணாம். சரி வா ஓடிடலாம். டேய் சும்மா இருடா. பிடிக்கலன்னா எதுக்கு இந்த கல்யாணம் சம்மதம் சொன்ன? சொல்லு. அது திவ்யா அஜு. ஏய் என்ன பண்ற? அம்மு இதெல்லாம் தப்பு லூசு. டேய் கம் ஆன் அம்மு, கம் ஆன், ஒன் மோர் ட்ராக், கம் ஆன். திவ்யா அஜு இதெல்லாம் தப்புடி. அம்மு எப்படி இருக்கீங்க? என்னடா எல்லாரும் குடும்பத்தோட போட்டோ எடுத்துக்கிறாங்களே, நீ எடுத்துக்கல? ஓஹோ, உனக்கு தான் குடும்பமே. அதான் நீங்க இருக்கீங்களா? ஏன் நர்வஸா இருக்கு? பயப்படாத, ஒன்றும் ஆகாது. யூ கேன் சிட். சிக்னல் வீக்கா இருக்கு. டு யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ்? இல்ல, இது இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் ஹேண்டில் பண்ணுற வேலை மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மர்ஜர் க்ளோசிங் இருக்கு. அண்ட் இட்ஸ் மார்னிங் இன் அமெரிக்கா. ஸோ நல்ல வேலை.
தாலி கட்டும்போது அமெரிக்கால நைட்டா போச்சு. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, லேட் ஆகும். ஸோ நீ படத்துக்கு திவ்யா. காலையில் திருப்பதிக்கு வேற போகணும்ல. நான் வெளியே சிக்னல் இருக்கான்னு பார்க்குறேன். Of course. That shouldn't be a problem, Mr. Robin. 7 days are more than enough. I'll have the papers and other formalities ready. Yes. Yes, you can make a call. That would be perfect. ஏமா இன்னும் தூங்கலையா? மணி என்னாச்சு? ராகவண்ணா, அம்மு கல்யாணம் ஆகி பெங்களூர் போறா. குட்டிக்கும் அங்கேயே வேலை. அர்ஜுன் எப்படி? அர்ஜுன் நீ என்ன பண்ண போற? அவங்க 2 பேரும் பெங்களூர் போகும்போது நான் மட்டும் எங்க போறேன்? பெங்களூருக்கு தான். இன்னைக்கு நான் பால்கனில வரைஞ்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு டோர் ஸ்டக் ஆகி போச்சு. எவ்வளவோ கத்தி பார்த்தேன், யாருக்கும் கேட்கல. அப்புறம் ராக்கெட் அனுப்ப வேண்டியதா போச்சு. அத ஐயர் அங்கிள் பார்த்துட்டு பசங்களை அனுப்பி வச்சாரு. அவங்க மாடிக்கு போய் ஸ்க்ரூ டிரைவர் அனுப்பிச்சு. திவ்யா, இது என்னோட பிரைவேட் ஸ்பேஸ், பப்ளிக் பார்க் இல்ல. நான் சொன்னேன்ல, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இருக்கட்டுமே, ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ற? வீடெல்லாம் அலங்கோலமாக்கி செவுத்துலயும் கிளாஸ்லயும் குழந்தை மாதிரி கிறுக்கி வச்சுக்கிட்ட. பெயிண்ட் பண்ணனும்னா பேப்பர்லயோ கேன்வாஸ்லயோ பண்ண வேண்டியதானே? ஜஸ்ட் grow for heaven's sake, man. அம்மா, நீங்க இன்னைக்கு வர சொன்னது நல்லதா போச்சுமா. அத நான் என்னன்னு சொல்றது? இங்க வீடே தலைகீழே இருக்குமா. வீடெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. காலைல நான் வரும்போது தட்டு கழுவுல, டம்ளர் கழுவுல. பிரசாத் பாப்பா அவசர அவசரமா எழுந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கும் வச்சுட்டு ஆபீஸ் கிளம்பி போனாருமா. இப்ப கூட அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லம்மா. எதுக்குமா பிரசாத் பாப்பாக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க? அம்மா, அந்த பொண்ணு வந்துட்டாமா. நீங்க தினமும் சாயந்தரத்துல போன் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா பேசுறேம்மா. அம்மா, அமெரிக்கால நான் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்கம்மா. நீ எதுக்கு இப்ப வேற வீடு பாக்குற? நான் உன் கூட இருக்கேன்னு ஊர்ல தெரிஞ்ச அவ்வளவுதான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மகனை காப்பாத்தா சித்தி பறந்து வந்துருவாங்க. ஆமா, அம்மா எப்போ வரா? ஐயோ, வந்திருப்பாடா, கால் பண்ணணும். அப்ப அவன் இந்த அனிமுனுக்கெல்லாம் போலியா? அவர் ரொம்ப பிஸி தெரியுமா? பெங்களூர் வந்தாலே இப்படிதான். நான் கூட இன்னைக்கு தான் நேரத்துல ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கேன். வெரி குட். ಹಲೋ ಅನೇ ಎಷ್ಟು 20 20 ಹೌದು. Where you want it to be delivered? Okay, I'll be there. ஐயா சி ஏன்டா ஊருக்கார மாதிரி உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? சரி, வண்டி டெலிவர் பண்ணும், ஏறு. டேய், நிறுத்தவே மாட்டேங்கிறடா. இப்படி எல்லாம் இருக்காங்க பாரு. கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தான்டா. நம்ம ஊர்ல இப்படி கிஸ் அடிப்பாங்களா என்ன? ஏன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க முத்தம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? இப்படி ரோட்ல யாரும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல. இந்த கலாச்சாரம் பண்பாடுலாம் கிடையாது குட்டி. இது பியூர் பயாலஜி. பயாலஜின்றதுக்காக எல்லா இடத்துலயும் இப்படி பண்ணுவாங்களா? இப்போ உனக்கு எனக்கு இப்படி பண்ண தோணுமா? நேர்வழியில போதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பேச மாட்டேங்கிற? உன்னை பத்தி மட்டும் பேசு குட்டி. அச்சு, நீ எப்படி? எப்போ? இனிமே நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். சாரிடா. சரி, ஏன் மேட்டர் விடு குட்டி. இதுவரைக்கும் நீ ஒரு வாட்டி கூட சிச்சி, அதுக்கு வேற ஆள பாரு.
அதெல்லாம் என் கலாச்சாரத்திலே அது சரிதான். காற்றுல வீசும் கன்னி பெண்கள் வாசம் தமிழ் நெஞ்சம் தள்ளாடி தவிக்கும். என்ன பேசிட்டு இருந்தோம்? கலாச்சாரம். கலாச்சாரம். மத்தபடி பொண்ணுங்க பக்கத்துல வந்து உனக்கு பயம் ஒன்றும் இல்லையே? எனக்கு என்ன பயம்? இப்போ முள்ளு வந்து இலை மேல விழுந்தாலும் இலை வந்து முள்ளு மேல விழுந்தாலும் இலைக்கு தான் சேதாரம், தெரிஞ்சுக்கோ. क्या समझता है तू अपने आप को? लड़की को देख के सीटी मारेगा? 32 दांत तोड़ के हाथ में दे दूंगी. என்ன சொல்லிட்டு போறாங்க? ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறாடா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். குட்டி இப்ப சொல்லு, நீ இலையா இல்ல முள்ளா? Come on. Achoo! இந்த மேங்கோ ஜூஸ். Thank you. இது அர்ஜுன். ஹாய். ஹாய். கல்யாணத்துல பார்த்த ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துல பார்த்த எல்லாரையும் ஞாபகம் இருக்கா? இது என் ஃபேவரட் குட்டி. ஹாய். ஹலோ அண்ணா. என்ன வெக்கப்படுற? ஏய் இதெல்லாம் நீ குக் பண்ணியா? நம்ம ஊர் சாப்பாடு மனக்குதா? அரிசி பருப்பு சாதமாமு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்ப குக் பண்ண கத்துக்கிட்ட? குட்டி உன் ஃபேவரட் அரிசி பருப்பு சாதம், பொட்டாட்டோ ஃப்ரை, வஞ்சிர மீன் வறுவல். ஆஹா, பட்டைய கலப்பிடலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது? அண்ணா சில்லுன்னு. அவன் என்னன்னு கூப்பிட்டான்? அண்ணனா? நீ என்னன்னு கூப்பிடுற? மாமா, அத்தான், பேபி, பீம் பாய். நான் எப்படியோ கூப்பிட்டுக்கிறேன், நீ அண்ணன் தான் கூப்பிடு. நானா? சரி குளிச்சியா நீ? ஏய் சும்மா இரு, போய் உட்காரு, சாப்பிடலாம். அம்முக்கு மேங்கோ ஜூஸ். இங்க எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும். திவ்யா ஊருக்கு எடுத்துட்டு வாயா. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ நான் நிஜமே பயந்தே போயிட்டேன். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் விட்டுட்டு இன்சூரன்ஸ்க்கு மாறிட்டேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாருங்க. என்ன ரேட்ல இருந்தது? 6.2. வா, அதை விட பெட்டர் ரேட்லயே கிடைக்குது. அப்படிங்களா? ஏதாவது இந்த ரெஃபர் பண்றீங்களா? நம்ம ஊர் நாட்டாங்க ஊருக்கா. அம்மு எனக்கு ஏமோ உன் வீட்டுக்காருக்கு ஒன்னும் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்கலையா? ஐயோ, அம்மு செய்யற குலாப் ஜாமுனா? என்னாச்சு? இல்ல, அம்மு செஞ்ச குலாப் ஜாமுன் சாப்பிட்டு எங்க சித்திக்கு பல்லே உடைஞ்சிச்சு தெரியுமா? அவ அதை வெளியே சொல்ல விடவே இல்ல. சீடை சாப்பிட்டு பல் உடைஞ்சா சொல்லலாம், குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பல் உடைஞ்சா வெளியே சொல்ல முடியுமா? வெரி ஃபனி. எப்போ நடந்துச்சு? ஸ்கூல் டேஸ்ல. போல பசங்க. நீ என்ன உதைக்கிற? சாரி. அர்ஜுன், உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? அப்ப எங்க குடும்ப வரலாறு பத்தி எதுவும் பேசிக்கவே இல்லையா? ஏமு நீ சொல்லலையா? மை பேரண்ட்ஸ் ஆர் டிவோர்ஸ்ட். ஓகே. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? என்ன கேட்டா? சாரி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? எதுவும் தப்பு இல்ல. எங்க அப்பா ஆர்மில கர்னலா எங்கேயோ சைனா பார்டர்ல இருக்காரு. எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஏதோ ஒரு வீட்டுல யாருக்கோ ஒய்ஃப். யூ டோன்ட் சவுண்ட் லைக் யூ அப்ரூவ் ஆஃப் இட். ஹூ ஆம் ஐ டு அப்ரூவ்? கல்யாணம்ன்றது ஒரு லீகல் பனிஷ்மெண்ட். அவங்க நினைச்சா உலகத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கோர்ட்டை நினைச்சா அவங்க ரெண்டு பேரும் யாரோ ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரிலீஸ். ஆனா அவங்க பசங்களுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் பனிஷ்மெண்ட்ல இருந்து ரிலீஸே இல்ல. கல்யாணம் சுயநலம், ஜஸ்ட் சோஷியல் பிரஷர்னால நடக்குது. அஜு, இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் இல்ல, டிக்கெட்ஸ் எடுத்தாச்சா? போறோம்ல? நான் கார் எடுக்கிறேன், நீங்க கீழே வாங்க. அம்மு சீக்கிரம் வா, லேட் ஆகுது. வர வா. சீடை குலாப் ஜாம்ல என்ன போட்டு கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கும் கல்யாணம் ஆகட்டும், வச்சுக்கிறேன். என்னாச்சு? வாடா. வா.
அஜ்ஜு உன்னை பத்தி தெரியாம தான் அப்படி கேட்டுட்டாரு. மனசுல எதுவும் வச்சுக்காத. விடு அம்மு, அந்த ஆள் தெரிஞ்சு கேட்டால் மட்டும் இப்போ என்ன? பதில் ஒன்று தான். எங்கள் அப்பா அம்மா ஒன்றா இல்லை, நான் அவங்க கூட இல்லை. நீ வேணா பாரு, அவங்க கேர் இல்லாமலேயே நான் ஒரு நல்ல இடத்துக்கு போவேன். நீ எங்கே வேணாலும் போ, போகும்போது எங்களையும் கூட கூட்டு போ. ஆமா, அதை தவிர உனக்கு வேற சாய்ஸே இல்ல.